கேஷ் பேங்க் வீக்கில் அந்த டாஸ்க் எதுவுமே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. லாஸ்ட் வீக்கு முத்து, சௌந்தர்யா, ஜாக் எல்லோரும் ஓடுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம். இந்த வாட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது எல்லா டாஸ்க்குமே. சரி, இன்றைக்கி இந்த மேலே ஃபுல்லாக கம்மை தடவிட்டு தரையில் உருண்டு புரண்டு மணி கரன்சி ஒட்டணும். எவ்வளோ ஒட்டுச்சோ அவ்வளோ மணி, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் எல்லோரும் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா திவ்யா 40,500 ருபீஸ், விக்ரம் 25,000 ருபீஸ். ஸோ டோட்டல் எவ்வளோன்னா 65,500 ருபீஸ் மொத்தமாக எடுத்திருக்காங்க ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் என்னென்னா சபரி 30,800 ருபீஸ், வினோத் 38,600 ருபீஸ். டோட்டல் 68,600 ருபீஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 3ல் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா சாண்ட்ரா 22,900 ருபீஸ், அரோரா 26,400 ருபீஸ். அரோரா பொதுவாக எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மி மணி தான் கிடச்சிருக்கு போல இருக்குது. அது எப்படி கம் தடவிருக்கோ ஒட்டியிருக்கோ எல்லா ஃபேக்டர்ஸுமே வரும். ஸோ டோட்டலாக 49,300 ருபீஸ் எடுத்திருக்காங்க. இப்போ மொத்தமாக டோட்டல் எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,83,400 ருபீஸ். இந்த டாஸ்கில் மட்டும் 1,83,400 ருபீஸ். மொத்தம் 4 டாஸ்க்கும் சேர்ந்து இப்போ மணி பாக்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,18,400 ருபீஸ். ஸோ இப்போ வரைக்கும் யாராச்சும் பணம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாருமே எடுக்கலை. யாராச்சும் எடுத்தால் நமக்கு நியூஸ் வந்துடும். இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. இது வரைக்கும் வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தான், அவங்க எடுத்துட்டாங்க இவங்க எடுத்துட்டாங்கன்னு. ஆனால் பணம் 3 டாஸ்க் இதை வச்சுருக்காங்க போல இருக்குது. இன்றைக்கே இப்போ இன்னொரு டாஸ்க் இருக்குது. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு டாஸ்க் வச்சுருந்துருக்காங்க. அதில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நாளைக்கு ஈவினிங் ஆகும்போது நிறைய மணி சேர்ந்துருச்சு. அது யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் பிபி டீம் எப்படியாச்சும் குட்டிக்காரன்னு அடித்தாது அவங்க சாண்ட்ராவை தான் எடுக்க வைக்கணுங்கிற பிளானில் இருக்கிறாங்க. ஸோ 99% சாண்ட்ரா தான் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியும் பிரஜன் வேறு க்ளூ கொடுத்துருவாரு. ஸோ அந்த அதிர்ஷ்டசாலி அநேகமாக சாண்ட்ரா தான். அதுக்கு முன்னாடி அரோரா கிளவராக ஏதாச்சும் காய் நகர்த்துனாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி விக்ரம் 100% எடுக்க மாட்டேன் என் ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. வினோதும் என் ஃபேன்ஸ்க்காக எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திவ்யாவுக்கு அந்த ஐடியா இருக்கிற மாதிரியே தெரியல. சபரி ஒருவேளை கவின் மாதிரி ஒரு மூவ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு டைட்டில் வின்னர் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். யார் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.